பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 59 62 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு உறுதியான உறவு. தேவன் நாம் அவரோடு ஒரு உறுதியான உறவில் இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் நாம் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும், ஆழமாக உறவு கொள்ள வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் எல்லா நேரத்திலும் தேவனோடு ஒரு ஆழமான நெருக்கமான உறவை வைத்திருந்தார். ஒரு 4 விதமான நேரங்களில் தாவீது அல்லது சங்கீதக்காரன் தேவனோடு ஒரு நல்ல ஒரு உறவில் காணப்பட்டார். என்னவென்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக, அவர் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்பட்டாரோ அந்த நேரங்களில் அவருக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு உறுதியாக காணப்பட்டது. சங்கீதம் 59:16 வாசிக்கிறேன். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் நெருக்கமான நாட்களில் அவர் தேவனை கண்டுகொண்டார். நெருக்கமான நாட்களில் அவர் தேவனோடு ஒரு நல்ல உறவிலே காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் தேவனோடு உறுதியாக ஒரு உறவிலே இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். இரண்டாவதாக, சங்கீதக்காரன் தனக்கு இக்கட்டு நேரிட்ட நாட்களில் தேவனோடு ஒரு உறுதியான உறவில் இருந்தார். சங்கீதம் 60:11 நாம் பார்க்கும்போது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. அதுக்கு அடுத்த வசனம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஒரு இக்கட்டு நேரிட்ட நாட்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த நேரத்தில் சங்கீதக்காரன் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், இக்கட்டு நேரத்தில் தேவனால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அவர் சரியாக புரிந்திருந்தார். அதனால தான் ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷங்களை நான் நம்பி பிரயோஜனம் இல்லை. மனுஷங்க யாருமே இக்கட்டு நேரத்தில் என்னோடு கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவனே, இக்கட்டு நேரத்தில் நீர் என்னோடு கூட இரும். நீர் என்னோடு கூட இருக்கும்போது இக்கட்டு நேரத்தில் கூட என்னால் பராக்கிரமம் செய்ய முடியும் என்று சங்கீதக்காரன் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார். நாமும் கூட இக்கட்டு நேரத்தில், நம்மால் முன்னால் செல்ல முடியாத நேரத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு போது அல்லது தேவனோடு உள்ள உறவில் உறுதியாக இருக்கும்போது அந்த இக்கட்டையும் தாண்டி ஜெயமாக நம்மால் என்ன பண்ண முடியும்? முன்னால் செல்ல முடியும். மூன்றாவதாக, இருதயம் தோய்ந்து போன போது சங்கீதக்காரன் தேவனோடு ஒரு உறுதியான உறவில் காணப்பட்டார். 61 சங்கீதம் 2 நாம் பார்க்கும்போது, என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண் மலையில் என்னை கொண்டு போய்விடும். சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்னன்னா, என்னோட இருதயம் தோய்ந்து போன போது அல்லது என்னால் முடியாத நேரத்தில், எனக்கு பலன் இல்லாத நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்? உம்மை நோக்கி நான் காத்திருப்பேன். என் இருதயம் பலனற்று போகிற நேரத்தில் உம்மோடு உறுதியாக ஒரு உறவில் நான் இருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பலத்திற்கு மிஞ்சி போய்விடும். நம்முடைய அறிவுக்கு மிஞ்சி, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டு காணப்படும். அப்படிப்பட்ட நேரத்தில், நம்மால் முடியாத நேரத்தில், நெருக்கத்தில் தேவனோடு உள்ள உறவில் நாம் உறுதியாக இருக்கும்போது அவர் நம்மை கண்மலையின் மேலே அவர் உயர்த்துவார். அப்படி என்றால் நாம் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு பாதுகாப்புக்குள்ளாக அவர் நம்மை கொண்டு போவார். அதனால் நம்ம தேவனோடு உள்ள உறவில் எப்பொழுதும் உறுதியாக காணப்பட வேண்டும்.
நான்காவதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரையே சார்ந்திருப்பேன். 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் மற்றவர்களுக்கு கூட சொல்லுகிறார், நீங்கள் எல்லா நேரத்திலும், நெருக்கப்படுற நேரத்தில் மாத்திரமல்ல, இக்கட்டு நேரத்தில் மாத்திரமல்ல, பலவீனப்பட்ட நேரத்தில் மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும் நீங்கள் தேவனையே நம்பி இருங்கள் என்று. இன்றைக்கி நான் பார்க்கும்போது நிறைய பேரால் அவர்களுக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் கூட தேவனை சார்ந்து இருக்க முடியவில்லை. ஆபத்து வருது, அவங்களுக்கு தெரியும் இந்த ஆபத்தை என்னால் தனியாக கையாள முடியல, நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆபத்து நேரத்தில் கூட தேவனை என்ன பண்ண முடியவில்லை, சார்ந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், ஆபத்து இல்லாத சாதாரண நாட்களில் நாம் தேவனோடு பழகும்போது தான் ஆபத்து நாட்களில் நாம் தேவனை உறுதியாக பற்றி கொள்ள முடியும். அதனால தான் சங்கீதக்காரன் 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம் இந்த 2 வசனங்களில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே, அவர் தனக்குள்ளே சொல்லிக்கொள்ளுகிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ இக்கட்டு நேரத்தில் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றால், மற்ற நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? நாம் அமர்ந்திருந்து அவர்தான் கர்த்தர் என்பதை என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆபத்து நேரத்தில் கர்த்தரால் என்னை விடுவிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன பண்ணுவோம், அவரிடத்தில் போய் உதவி கேட்போம். அப்போ சாதாரண நாட்களில் அனுதினமும் காலை மாலை எல்லா நேரத்திலும் தேவனோடு உள்ள உறவில் நாம் உறுதியாக காணப்பட வேண்டும். இதற்கு நமக்கு என்ன காரியம் தடையாக காணப்படுகிறது என்றால், 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். அப்போ ஐஸ்வர்யம் விருத்தி அடையும் போது அல்லது நம்முடைய தேவைகள் அதிகமாக சந்திக்கப்படும் போது நம்முடைய நம்பிக்கையை எதன் மேலே வைக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்கக்கூடாது. ஏனென்றால் ஐஸ்வர்யம் நிலையானது அல்ல. ஆபத்து நேரத்தில் ஐஸ்வர்யத்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி அவருக்கு காத்திருக்கும் போது எல்லா நேரத்திலும் அவருடைய உறவில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நிமித்தம் நமக்கு உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நம்முடைய சொந்த பலத்தையோ நம்முடைய ஐஸ்வர்யத்தையோ நாம் நம்பிக்கொண்டு இருந்தோம் என்றால் ஆபத்து நேரம் வரும்போது நம்மால் என்ன பண்ண முடியாது, தேவனை நம்ப முடியாது, சார்ந்து வாழ முடியாது. வேற என்ன செய்யலாம் என்று வேறே வழிகளைத்தான் நாம் தேடி கொண்டிருப்போம், அல்லது வேற யாரிடம் உதவி கேட்கலாம் என்று தான் நாம் யோசித்து கொண்டிருப்போம். தேவனிடத்தில் நம்மால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதனால எல்லா நாட்களிலும் தேவனுக்கு காத்திருப்போம், அவரோடு இருக்கக்கூடிய உறவில் உறுதியாக இருப்போம். எல்லா நேரத்திலும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக பாதுகாத்து கொள்ளுவார். இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறது? உறுதியாக இருக்கிறதா, அல்லது அப்படியே ஆடிக்கொண்டு பலனில்லாத விதத்தில் காணப்படுகிறதா? இந்த நேரத்தில் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை உறுதிப்படுத்தி கொள்வீர்களா அல்லது பலப்படுத்தி கொள்வீர்களா? ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் சூழ்நிலைகளிலும் உம்மால் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய முடியும் தகப்பனே. சங்கீதக்காரன் இதை அறிந்தபடியால் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைக்கும் உம்மையே நம்பி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. உமக்காக காத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உமக்காக மாத்திரம் நாங்கள் காத்திருந்து உமோடு இருக்கக்கூடிய உறவை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள, உறுதிப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதனால அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில்
எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் நம்பிக்கையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.